ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வாழைக்காய் பஜ்ஜி சுவையாக எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக பஜ்ஜி நல்லா உருண்டையாக வர்றதுக்கு, மொறுமொறுப்பாக வர்றதுக்கும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமல் அதுக்கு பதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இதுக்கு நீங்கள் வாழைக்காயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கழுவிட்டு அதோட தோலை சீவிடுங்க. இந்த ஹார்டான தோலை மட்டும் எடுங்க. கம்ப்ளீட்டாக தோல் சீவிட்டால் அப்புறம் ஸ்லைஸ் போடும்போது ஒழுங்காக வராது. ஸோ இந்த மாதிரி சீவிக்கோங்க. சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண பிறகு அந்த ஸ்லைஸ் பண்ண துண்டெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு அதை கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு விடுங்க. நெக்ஸ்ட்டு கடலை மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் கடலை மாவு போல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம புளிச்ச இட்லி மாவு நம்ம எடுத்துக்க போகிறோம். பேக்கிங் சோடா எதுவும் போட போகிறதில்ல. ஸோ இதில் இருக்கிற குட்டி டிப்ஸ் என்னென்னா, பேக்கிங் சோடா போடாமல் நம்ம பஜ்ஜி நல்லா மொறுமொறுப்பாக வரணும்னா அதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் புளிச்ச இட்லி மாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த 1 டேபிள் ஸ்பூன் போல் இட்லி மாவு அதையும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல சூடான ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை நம்ம அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இந்த பதத்துக்கு, நாங்கள் காமிக்கிற பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காய் பீஸை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது, நல்லா புஃப்னு. ஸோ நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருவோம். நம்மளோட சுவையான வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.